இந்த வீடியோ வந்து இஞ்சி பற்றி, அதாவது ஜிஞ்சர் பற்றி மெடிசின் ப்ளஸில் வெளியான நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அவங்க ஆய்வு பண்ணி வெளியிட்ட ஒரு கட்டுரையை அடிப்படையாக கொண்டு வெளியான ஒரு ஆர்டிக்கல். அதில் சொல்லப்பட்ட மிக மிக முக்கியமான விஷயத்தை உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. நாம் நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கிற இஞ்சி வந்து சில பேருக்கு உயிருக்கு ஆபத்தை, மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட ஆபத்தான ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி டாக்டர் ஆக்ஸ் அப்படின்றவர் வந்து ஒரு ஆய்வு நடத்தி, அதாவது இஞ்சியை பற்றிய கம்ப்ளீட் ஒரு ஆய்வு பண்ணி அவர் நிறைய ருசிகரமான தகவல்கள் சொல்கிறாரு. நமக்கு தேவையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா, சீனா உட்பட உலகத்தில் உள்ள பல்வேறு இனக்குழுக்கள் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இஞ்சியை வந்து மருத்துவ குணங்களுக்காக, மருத்துவ விஷயங்களுக்கு வந்து அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் தான். அப்போது இன்னைக்கு ஆய்வில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இஞ்சியை பற்றி. அதெல்லாம் அந்த காலத்திலேயே அந்த அறிவு வந்து இந்த அத்தனை இனக்குழுக்களுக்கும் இருந்தது. பர்டிகுலராக இந்தியாவில் வந்து தமிழர்களுக்கு இந்த இஞ்சியை பற்றின அறிவு. அதாவது இஞ்சி என்பது, ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் நான், இஞ்சி என்பது ஒரு அளவுக்கு சாப்பிடும்போது மிகப்பெரிய மருந்து பொருள். ஒரு அளவுக்கு மேலே சாப்பிடும்போது எதெல்லாம் அது மருந்து பொருளாக இருக்கோ அதே விஷயத்துக்கு அது நச்சு பொருளாக மாறுது. அந்த அளவு என்னன்னு கேட்டிங்கன்னா 4 to 5 grams. ஒரு நாளைக்கு 4 to 5 grams ஆஃப் இஞ்சி தான் நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோன்னா உடலுக்கு இஞ்சி பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்கள். இஞ்சி என்னென்ன விஷயங்கள் பண்ணும்? பொதுவாக வந்து சளி, இருமல், அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது அத்தனைக்கும் அரிய மருந்து. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து 3 பொருள் இருக்குங்க. இந்த 3 பொருளோட காம்பினேஷன் வந்து வேறு எந்த உணவுப் பொருளையும் இல்லை. அதுதான் இதோடைய ஸ்பெஷலாக. ஜிஞ்சரால் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஷாவோகால் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜிங்கரால் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 3 விஷயங்களும் காம்பினேஷனாக ஒரு பொருளில் இருக்குன்னா அதுதாங்க இஞ்சி. இது என்னன்னா, எப்படியாப்பட்ட சளி, அது இலகுவான செளியாக இருந்தாலும் சரி, நல்ல கெட்டித்தன்மையாகி நாளடைவில் அது கெட்டு போய் கெட்டித்தன்மையாக உள்ள இதாக இருந்தாலும் சரி, அதோட பாண்டுங்களை உடைச்சி அதை இலக்கி அதை வந்து கொலாப்ஸ் பண்ணி அதை வந்து உடலை விட்டு வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த இஞ்சிக்கு உண்டு. அதே மாதிரி இது இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு உண்டு. அதே மாதிரி வயிற்றில் உள்ள இரைப்பையில் செரிமான பிரச்சனையை தூண்டுவித்தல், அதாவது உடலில் உள்ள ஏகப்பட்ட உடல் உறுப்புகளை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயம். சரி, இப்போ தூக்க கலக்கமாக இருக்குது அப்படின்னு வச்சுங்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை நாள் ஃபுல்லாக ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஒரு விஷயத்தை ரெடி பண்ணணும், தூக்க கலக்கமாக இருக்குன்னா அந்த டைமில் இஞ்சி டீ சாப்பிட்டிங்கன்னா தூக்கம் எங்கே போச்சுன்னே தெரியாதுங்க. மிராக்கிளாக உங்களுக்கு தூக்கமே வந்து வராது. அதே மாதிரி உடல் எடை குறைய, இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு வந்து இஞ்சியை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சரி, இது ஏன் ஆபத்தானது, யாருக்கெல்லாம் ஆபத்தானது? சில பிரச்சனை உள்ளவர்கள் இதை கண்டிப்பாக தொடவே கூடாது இந்த இஞ்சியை. அப்படிப்பட்டவர்கள் யார்? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் உங்களுக்கு சளி, அந்த இருமல், அந்த தொல்லை, அந்த பிரச்சனை இருக்கோ அப்போ மட்டும் 5 கிராம் அளவுக்கு இஞ்சி அதை டீயில் போட்டு குடித்தாலும் சரி, அப்படியே மென்று சாப்பிட்டாலும் சரி, தண்ணியில் காய்ச்சி அதை வந்து நீங்கள் குடித்தாலும் சரி, எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஒன்ஸ் அந்த இஞ்சி டீ அந்த 5 grams போட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா நீங்கள் நாள் ஃபுல்லாக இஞ்சியை வந்து தொடவே கூடாது. வேறு எந்த உணவுப் பொருளையும் அதை வந்து தயவு செய்து சேர்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டயபெட்டிஸ், நீரிழிவு நோயாளிகள், அவங்க வந்து இந்த இஞ்சி டீயை வந்து குடிக்கவே கூடாது. அப்படி குடித்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை வாரத்தில் 2 நாள் ஒரே ஒரு முறை வந்து இந்த இஞ்சி டீயை நீங்கள் 5 grams ஆஃப் இஞ்சி போட்டு நீங்கள் குடிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஞ்சி அப்படின்றது வந்து இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதே மாதிரி இந்த இன்சுலினை அதிகம் சுரக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இஞ்சிக்கு உண்டு. அப்போ நல்லது தானே சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மருத்துவ ஆய்வு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து, இது நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ற சுகர் டேப்லெட்ஸ், மருந்து மாத்திரைகள், இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறதா இருந்தாலும் சரி, அதை ஆக்டிவேட் பண்ணி பல மடங்கு வீரியமாக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதனால திடீர்னு சுகர் லெவல் ரொம்ப லோவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நம்பர் 1.
நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எதிர் விளைவுகளை உண்டு பண்ணும். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த மெடிகேஷன், அந்த டேப்லெட்ஸ், அந்த மருந்து மாத்திரைகளுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய தன்மையாக இது மாறும். அது அவங்கவுங்க பாடி கண்டிஷனை பொறுத்து. சில பேருக்கு எதுவுமே பண்ணாமல் கூட இருக்கும். ஆனால் நிறைய விதத்தில் இந்த ஒரு டேஞ்சர் இருக்கிறனால நமக்கு என்ன பண்ணுமோ அப்படின்றது தெரியாது இல்லையா. அதனால பெட்டர் வந்து இதை அவாய்ட் பண்ணுவது நல்லது. இல்லை வாரத்துக்கு 1 முறை 2 முறை அந்த 5 கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து சாப்பிடுவது வந்து நல்லது. ஸோ சுகர் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய அளவு மெடிகேஷன், பர்டிகுலராக அது எந்த விஷயத்துக்கு நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனாலும், பெரிய வியாதிகளுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, அந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக இஞ்சி டீ வந்து நீங்கள் குடிக்கவே கூடாது. ஏன்னா அந்த ஆப்ரேஷனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மயக்க மருந்து இருக்கு இல்லையா, அதுலேருந்து எல்லா விதமான மெடிகேஷன், அந்த மருந்து மாத்திரைகள் அத்தனைக்கும் எதிர் விளைவுகளோ இல்லை அதை வீரியத்தன்மை கொண்டு ஆக்குவதோ வந்து இந்த இஞ்சி டீ பண்ணுறனால தயவு செய்து ஆப்ரேஷனுக்கு முன்னாடி, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அது ஆறுவதற்கான வைத்தியம், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது, அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர், இது வந்து ரத்தத்தினுடைய வேகத்தை வந்து இது அதிகப்படுத்தும். ரத்தத்துடைய வேகத்தை அதிகப்படுத்துறதுனால நமக்கு தூக்கம் வந்து கலைஞ்சு போயிடும். ரத்தம் வேகமாக ஓடுறதுனால எல்லா உடல் உறுப்புகளும் வேகமாக செயல்படும். ஹார்ட்டும் சமயத்தில் கொஞ்சம் வேகமாக வந்து இருக்கும். அப்போ வந்து இந்த உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இதை வந்து சாப்பிடவே கூடாது. ஏன்னா பிளட் ப்ரெஷரை வந்து லோயர் பண்ணக்கூடிய தன்மை உள்ளது. இது கொஞ்சம் தான் லோயர் பண்ணும் அப்படின்னா கூட நீங்கள் சாப்பிட்ற மருந்து மாத்திரைகளோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம முன்ன சொன்ன மாதிரியான விளைவுகளை உண்டாக்கும். அதனால வந்து இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள், நீங்கள் கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் கண்டிப்பாக வந்து இந்த இஞ்சி டீயை, இஞ்சி கூட நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் அந்த 5 கிராம்ஸ் அளவுக்கு வேறு வழி இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைன்னா இஞ்சியை அவாய்ட் பண்ணுவது நல்லது. தாய்ப்பால் ஊட்டக்கூடியவர்கள், ஏன்னா இது வந்து கருச்சிதைவை கூட உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு சில பேருக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால நமக்கு எதுக்கு அது வம்பு, நம்ம உடல் வாகுக்கும் நம்ம உடல் தன்மைக்கும் அது என்ன பண்ணுன்றது தெரியாது. அதனால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இஞ்சி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, கொஞ்சமே இல்லை ரொம்ப ஜாஸ்தியாகவே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ டயபெட்டிஸ் உள்ளவங்க, ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க, ஹை பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க, அப்புறம் இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, அந்த லேபர் ஆகிட்டு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கும்போதும் சரி இந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணுவது நல்லது. அடுத்தது பித்தப்பையில் கல் இருப்பவர்கள் வந்து இதை 100% வந்து அவாய்ட் பண்ணுவது நல்லது. அடுத்தது வந்து இந்த செரிமான பகுதியில், இந்த வயிற்றில், இந்த கட் ஏரியான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கட் ஏரியாவில் பிரச்சனை இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக வந்து இதை சாப்பிடாதீங்க. ஏன்னா இது செரிமான பகுதியில் ஒரு விதமான இரிட்டேஷனை உண்டு பண்ணக்கூடிய தன்மை உள்ளது. இது ஒரு விதமான அமிலத்தை அதிகமாக உடல் சுரப்பதற்கு இது காரணமாக இருக்குது. அந்த அமிலம் வந்து உங்களுக்கு சில சமயத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஸோ இப்போ வந்து நம்ம டயபெட்டிஸ் ஆல்ரெடி பார்த்தோம்னால, டயபெட்டிஸில் ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்ற ஒரு லெவல் இருக்குது, அது வரைக்கும் கூட இது கொண்டு போய் விட்டுடும் அப்படின்றாங்க. அப்புறம் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க ஏன் இது சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, ஆஸ்பிரின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் வந்து இந்த பிளட் ப்ரெஷரை வந்து லோயர் பண்ணுதுன்றாங்க. சில சமயத்தில் அது ரொம்ப மிக அதிகமாக வந்து லோயர் பண்ணி அது வந்து உங்களுக்கு ஆபத்தாக வந்து முடியலாம். பித்தப்பையில் உள்ள கல், ஏன்னா பித்தப்பையில் உள்ள அந்த பித்த நீர் இருக்கு இல்லையா, அதை அதிகம் சுரக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இஞ்சி டீக்கு இருக்கிறதுனால அது பித்தப்பையில் கல் இருப்பவர்கள் வந்து அதை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி டயபெட்டிஸ் உள்ளவர்கள், இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த பிரச்சனை உள்ளவர்கள் அல்லாதவர்களும் 5 கிராம் இஞ்சியை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும். அடுத்தது மிக மிக முக்கியமான செட்டு 3 பேர், அவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, இதை அதிகம் சாப்பிடுவதனால தூக்கமின்மை உங்களுக்கு ஏற்படும். அதாவது ஸ்லீப் டிஸார்டர் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு, அதனால் ஒரு அமைதியற்ற தன்மை, அதனால் ஒரு டிப்ரெஷன், அதனால் ஒரு இதனால் என்ன ஆகும்னா ஹார்ட் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகிறதுல பிரச்சனை ஏற்பட்டு ஏகப்பட்ட ஹார்ட் டிசீஸ் வருவதற்கு, சில சமயம் கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி மரணத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு கூட இது போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் இது வந்து ஒபிசிட்டி உள்ளவர்கள்,
ஒபிசிட்டின்னா இந்த உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க உடல் எடையை குறைப்பதற்காக இந்த இஞ்சி டீயை வந்து குடிப்பாங்க. இப்போ இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி எடுத்து உடலை எடையை குறைச்சோன்னா பரவாயில்ல. இது தசை இழப்பையும் சேர்த்து ஏற்படுத்துது. அதாவது நம்மளுடைய சதை பகுதி இருக்கு இல்லையா, இப்போ அது என்னென்னா வயசானவங்களுக்கு ஆல்ரெடி அந்த உடலின் வாகு காரணமாக உடலில் ஏற்படும் மாற்றங்களின் காரணமாக ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த சதை இழப்பு வந்து ஏற்படும். அப்போ இந்த இஞ்சி டீயை குடிக்கும்போது அதையே வீரியமாக்கி 10 மடங்கு அதிகமாக்கும். அப்போ நம்ம மரணத்தை நோக்கி வேகமாக நம்மளுடைய பயணம் வந்து அதிகரிக்கும். அதனால உடல் எடை குறைவாக இருக்கு, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ இந்த சதைப்பிடிப்பு இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இஞ்சி டீயை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி உடல் எடை குறையிறவங்களும் உடலின் சதை இழப்பும் சேர்ந்து ஏற்படும். அதை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அது அளவுக்கு அதிகமான சதை இருக்குது, அது இழந்தால் பரவாயில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் அப்போ கூட அளவாக தான் நீங்கள் வந்து சாப்பிடணும். அப்போ உடலில் ஆல்ரெடி சதை இல்லாதவர்கள், உடல் எடை குறைவாக உள்ளவர்கள் கண்டிப்பாக இதை வந்து சாப்பிடவே கூடாது. பிளட் கிளாட்டிங் அப்படின்ற விஷயத்தை வந்து இது தடுக்க செய்து, அதாவது நம்ம உடலில் ஒரு காயம் ஏற்பட்டதுன்னா அந்த காயம் ரத்தம் வழியுதுன்னா கொஞ்ச நேரத்தில் ரத்தம் நின்றுது இல்லையா, அதுக்கு காரணம் உடலுக்குள் நடக்கும் அந்த பிளட் கிளாட்டிங். அது வைட்டமின் கே வந்து அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பிளட் கிளாட்டிங்கிறது நடக்கலைன்னா நம்ம ரத்தம் பூரா வெளியேறிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ இது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதனால, ரத்தத்தின் இதை வந்து தின் பண்ணி அதை ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதனால இந்த பிளட் கிளாட்டிங்கிற விஷயமும் இங்கே நடக்காமல் போகும்போது என்ன நடக்கும் பாருங்கள், அதிக ரத்த இழப்பு வந்து உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த பிளட் தின்னிங் ஆகிறதுக்கு, பிளட்டு திக்காக இருக்குது, அதை தின் பண்ணுறதுக்கான மெடிக்கேஷன் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்பவர்கள் கண்டிப்பாக இஞ்சி டீயை வந்து அவாய்ட் பண்ணணும். அதனால தான் இது ஆப்ரேஷன் அப்போது அந்த ரத்த ஓட்டம் வந்து கட்டுப்பட்ட நிலையில் இருக்கணும் இல்லையா. அப்போ ரத்த ஓட்டம் அதிகரித்தோ இல்லை அந்த பிளட் கிளாட்டிங்கிற விஷயமோ நடக்காமல் இருந்தால் அது ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அது வந்து அதை டிஸ்டர்ப் பண்ண தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால் ஆப்ரேஷன் பண்ணுவதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அதை சாப்பிடக்கூடாதுன்றோம். பிளட்டு கிளாட் ஆகிறதுல பிரச்சனையை அப்புறம் பிளட்டு டிஸார்டர் அப்படின்ற பிரச்சனை, என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி அது இருப்பவர்கள் இந்த இஞ்சி டீயை வந்து தயவு செய்து குடிப்பதை அவாய்ட் பண்ணுங்க. இஞ்சியில் வந்து ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால உடலுக்கு அது மிக மிக நல்லது. அதான் இந்த 5 கிராம் அளவுக்கு சாப்பிடும்போது, அது 5 கிராமுக்கு ஜாஸ்தி வந்து நம்ம சாப்பிடும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம உடல் உறிஞ்சக்கூடிய டயட்ரி அயன் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, இது அதிகபட்சமான ஃபைபர் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதில் உள்ள அந்த டயட்ரி அயனையும் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் அப்படின்றதையும் உடல் உறிஞ்சும் அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அதை போய் தொல்லை பண்ணும், டிஸ்டர்ப்ட் பண்ணோம். அதனால் உடல் இந்த சத்துக்களை உறிஞ்சுவதிலிருந்து விலக்கு நடக்கிறது, அது உறிஞ்சுவது தடைப்படுகிறது. அதனால இஞ்சியை அந்த 5 கிராமுக்கு மேலே சாப்பிடும்போது அப்படியே ரிவர்ஸில் வந்து எதிர் விளைவுகளை உண்டு பண்ணுது. அப்புறம் 100 ஹெல்த்தியஸ்ட் ஃபுட் டு ஈட் டியூரிங் ப்ரெக்னென்சி அப்படின்ற புக்கில் தான் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருக்கிறாங்க. அந்த ப்ரெக்னென்சி அப்போது இந்த இஞ்சி எப்படிப்பட்ட பாதிப்புகளை அங்கே வந்து உண்டு பண்ணுது அப்படின்றத. இஞ்சியில் வந்து ஆரியோ ரெசின் அப்படின்னு ஒரு விஷயமும் ஃபினைல் ஆல்கலைன் கீட்டோன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. இதுதான் இப்போ நம்ம சொன்ன அத்தனை கெடுதிகளையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது 5 கிராமுக்கு மேலே போகும்போது தான் ஆக்டிவேட் ஆகி நம்மளை பாதிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மற்றபடி இது வந்து இஞ்சி என்பது வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவத்திலேயே நம்ம அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இஞ்சியும் தேனும் இல்லாத மோஸ்ட் ஆஃப் த மெடிகேஷன் வந்து நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் இல்லைன்னே சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இது இந்த குறிப்பிட்ட அளவில் தான் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி. அதுதான் ஆச்சரியமான விஷயம். ஸோ இப்போ நம்ம சொன்ன லிஸ்ட்டில் உள்ளவங்க கேர்ஃபுல்லாக இருங்க. இது உயிருக்கு மிக மோசமான விளைவுகள், உயிருக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட இது வந்து பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி லேட்டஸ்ட் ஆய்வுகள் சொல்லுது. ஸோ இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜேஎச். நன்றி.